गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மன்மதநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ருத்து கடக மாதம், அதாவது ஆடி மாதம், கிருஷ்ணபக்ஷம் திருத்தீய திதி, சதபிஷங் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், சித்தயோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ரிஷபாவதார சரித்திரம் நடந்துட்டுருக்கு. ரிஷபதேவர் அரசாண்டு பிறகு தன்னுடைய ராஜ்யத்தின்தான் தன் குழந்தைகள்கிட்ட கொடுத்துவிட்டு அவர் அவதூத ஆசிரமத்தை அவலம்பிச்சுட்டு அவருடைய உடம்பை விட போகிறார். அதை இந்த 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல்
இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நம்ம இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே षष्ठोऽध्यायः. षष्ठे लीनाभिमानस्य देहत्यागक्रियाभिधा प्रदहन्तं दवाग्निं यः பஷ்யன்னபி ந பஷ்யதி. எந்த ரிஷபதேவர் தாவாக்னி, அதாவது காட்டுல தீ ஏற்பட்டு அந்த காட்டு தீயினால தான் பொசுக்கப்பட்ட போது கூட அதையும் கவனிக்காமல், அதாவது தன் தேகத்து மேல அபிமானம் இல்லாமல் தேகத்தை தியாகம் பண்ணாரோ, அப்பேற்பட்ட அந்த ரிஷபதேவருடைய சரித்திரம், அவர் தேக தியாகம் பண்ண காரியத்தை இந்த 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறதா சுருக்கமாக சொன்னாள். ஷஷ்டே லீனாபிமானஸ்ய தேகத்யாக கிரியாபிதா பிரதஹந்தம் தவாக்னிம் யः பஷ்யன்னபி ந பஷ்யதி. நன்னா தெரிஞ்சு தன்னை பொசிக்கிறது காட்டுத்தீன்னு தெரிஞ்ச போது கூட தேகத்து மேலே அபிமானம் இல்லாமல் அந்த ரிஷபதேவர் தன்னுடைய தேகத்தை அந்த அக்னியில் ஆகுதி பண்ணி தியாகம் பண்ணாள்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த 6வது அத்தியாயத்துலேன்னு சொன்னாள். அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ராஜோவாச்ச நனூனம் பகவஹ ஆத்மா ராமாணாம் யோக சமீரித ஞானாவபர்ஜித கர்ம பீஜானாம் ஐஸ்வர்யாணி புனः க்லேஷதானி பவித்தும் அர்ஹந்தி எதிர்ச்சயோபகதானி. மகாராஜா பரீட்சித்து ஸ்ரீ சுகாச்சாரியால் ரிஷப சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டுவிட்டு, என்ன போன அத்தியாயத்தில் சொன்னாள் சுகாச்சாரியால், அவர் விரும்பாமலே ரிஷபருக்கு எல்லா யோக பலனும் கிடச்சிதாம். கூடு விட்டு கூடு பாய்தல், தன்னுடைய உடம்பை ரொம்ப பாரமாக பண்ணிக்கொள்வது, ரொம்ப லேசாக பண்ணிக்கொள்வது, ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறது, தீர்த்தத்தில் தண்ணி மேலே நடந்து போகிறது, இப்படி எவ்வளவோ யோகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கிடச்சிதான். ரொம்ப சுலபமாக அவருக்கு அத்தனை சித்திகளும் கிடச்சிது. அப்போ ராஜா கேட்டான் சுகாச்சாரியால் பார்த்து, நனூனம் பகவஹ ஆத்மா ராமாணாம் யோக சமீரித ஞானாவபர்ஜித கர்ம பீஜானாம் ஐஸ்வர்யாணி புனः க்லேஷதானி பவித்தும் அர்ஹந்தி எதிர்ச்சயோபகதானி. எதிர்ச்சையா உபகதானி அப்பி, தான் விரும்பாமலே எதேச்சியாக தனக்கு கிடைச்சால் கூட அந்த யோக சித்திகள் இருக்கே, யோக சமீரித ஞானாவபர்ஜித கர்ம பீஜானாம், ஆத்ம ஜானம்ங்கிறது இருக்கே, அது இந்த கர்ம வாசனைகளெல்லாம் பொசுக்கி எடுத்த பிறகு மகான்களுக்கு கிடைக்கும். அந்த யோக சித்திகள்லாம் கிடைச்சதுன்னா அது தற்செயலாக ஒருத்தருக்கு சொத்து கிடைச்சதுன்னா எப்படியோ அப்படி அவளுக்குன்னா அந்த கிடைச்சிருக்கு. அந்த ரிஷபதேவருக்கு அந்த யோக சித்திகள்லாம் அவரையே அடைஞ்சுது எதிர்ச்சியாக. அதை அவர் துளி கூட விரும்பலையாம். ஏன் நாள் ராஜா கேட்டான், ஏன் விரும்பலைன்னுட்டு. ஏன்னா அவனே சொல்லிக்கிறான், இது ஐஸ்வர்யானி புனः கிளேசதானின்னான். அது பார்த்தா என்னமோ நல்ல சித்திகள்லாம் கிடச்சி கொடுத்தேன்னு இருந்தாலும் கூட அதுகள் ஆத்ம ஞானம் ஏற்பட்ட அவனை மறுபடியும் கர்மவாசனையில கொண்டு தள்ளிவிடும். ஆகினாலேயே இவர் விரும்பலையா என்று கேட்டான். அதுக்கு பதில் சொல்ல போறார் சுகாச்சாரியால். ரிஷிருவாச்ச சத்யமுக்தம் கிந்த்விஹவா ஏகேன மனசோத்தா விஸ்ரம்பம் அனவஸ்தானஸ்ய ஷடகிராதைவ சங்கச்சந்தே. ஏ மகாராஜன், நீ சொன்னது ரொம்ப உண்மை. எதிர்ச்சியா அவருக்கு யோக சித்திகள் எல்லாம் இந்த ரிஷபதேவருக்கு கிடைச்சா கூட அதை அவர் விரும்பல. ஏனென்றால் அது மறுபடியும் அவரை கொண்டு போய் கர்மவாதனையில தள்ளிப்படுங்கிறது புரிஞ்சின்றவர் அவர். நீ சொன்னது கரெக்டு. இது எப்படின்னா, ஒரு வஞ்சகமான ஷட கிராத்தே இவ, ஒரு வஞ்சகமான வியாபாரிகிட்ட போய்
நம்ம பேரம் பேசி அவனோட கூட பிஸ்னஸ் வச்சுருந்தா எப்படின்னா அவன்கிட்ட நம்பிக்கை ஏற்படாது. ஏன்னா அவன் அடிக்கடி மனசின் விஷயத்தில் மாற்றிவிடும் இந்த யோக சித்திகள்லாம். ஆகினால்தான் இவர் அது மேலே நம்பிக்கை வைக்கலே. இந்த ரிஷபதேவர் அத்தனை சித்தியும் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிவிட்டார்னாள். சத்தியமுக்தம் கிந்துவா ஏகேன மனசோத்தா. இந்த மனசுனுங்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மனசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துவிட்டா இதிலெல்லாம் ஆசை வெயின்னு எதிர்ச்சியாக வந்த சித்திகள் மேலே ஆசை வெயின்னு வச்சுவிட்டோம்னா ஷடகிராதைவ சங்கச்சந்தே நாள் நம்பிக்கை அப்புறம் வராத வழி பண்ணிவிடும், நமக்கு நன்மையை தராது. அதனால் அவர் அதில் ஆசையை வைக்கலைன்னாள். ததா சோக்தம், அதனால தான் முன்னாடி இதை பற்றி கூறப்பட்டிருக்குன்னாள். என்ன கூறப்பட்டிருக்குன்னாள்? ந குர்யாத் கர்ஹிசித் சக்கியம் மனசி ஹ்யனவஸ்திதே யத் விஸ்ரம்பாத் சிராச்சீர்ணம் சஸ்கந்த தபை ஐஸ்வரம். இந்த மனசுங்கிறது நிலையில்லாதது. அது மேலே ஒருபொழுதும் நம்ம ஆசை பேராசையும் அன்பையும் வைக்கப்படாது. மனசுக்கிட்டேருந்து தூரம் விலகணும். ரமண மகர்ஷி அடிக்கடி சொல்லுவார், இந்த மனசுங்கிறது இருக்கே அதை பிளாங்காக பண்ணி நொடுங்கோன்னுட்டு. ஏன்னா இந்த மனசு தான் ஒருத்தனை பிடிச்சி இழுக்கிறது திருப்பி திருப்பி. அதனால்தான் சௌபரின்னு ஒரு பெரிய ஈஸ்வரனுக்கு ஒப்பானவன். அவன் தபஸ் பண்ணிட்டு இருந்தது திருப்பி மனசில் கொண்டு வச்சான். உடனே அவனுடைய தபஸெல்லாம் பொழுத்து கீழே விழுந்தான்னு சொல்லி ஒரு கதை உண்டு. அதை சொல்கிறாளிங்க. ந குர்யாத் கர்ஹிசித் சக்கியம் மனசி ஹ்யனவஸ்திதே யத்விஸ்ரம்பாத் சிராச்சீர்ணம் சஸ்கந்த தப ஐஸ்வரம். பெரிய ஈஸ்வரனாக ஒப்பாக இருந்த சௌபரிங்கப்பட்டவனை அந்த தபஸுலேருந்து அவனை கீழே விழ செஞ்சுது. ஏன்னா மனசில் கொண்டு பிரேமையை வச்சான். அப்படி இந்த மனசுங்கிற இடத்துல அது நிலையில்லாதது நாள். அனவஸ்திதேகி மனசின்னாள். அது நிலையற்ற மனசு, தாவிண்டே இருக்கும் குரங்கு மாதிரி. அதில் போய் மனசை ஈடுபாடில் வைக்கப்படாதுங்கிறதுனாலேயே இவர் ரிஷபதேவர் தனக்கு சுலபமாகவே எதிர்ச்சியாக அவருடைய ஆசிரம பலத்தினால அவருக்கு எவ்வளவோ சித்திகள்லாம் கிடைச்சா கூட அதெல்லாம் விரும்பவில்லை. நித்தியம் ததாதி காமஸ்ய சித்ரம் தமனு ஏரயः யோகினா கிருத மைத்ரஸ்ய பத்யுர்ஜாயேவ பும்ச்சலீ. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு நடத்த பெசகிய மனைவி ஒத்தி, அவள் துர்நடத்தை வச்சுருப்பாள். ஜார புருஷனோடு ஸ்நேகம் வச்சுருக்கப்பட்டவள். அவள் என்ன பண்ணுவள்? தன் கணவன் இருக்கிறவனை நினைக்காமல் அவனுக்கு கெடுதல் செய்வள். அவனை கொன்னாலும் கொள்வள். நித்தியம் ததாதி காமஸ்ய சித்ரம் தமனு ஏரயः. அதே மாதிரி தான் யோகிகள் இந்த மாதிரி நிறையா சித்திகள் இருக்கேன்னு அதில் கொண்டு பிரேமையை வச்சு, மனசில் ஒரு பிரேமையை வச்சு, இந்த சித்தியெல்லாம் வச்சுன்னு நம்ம இன்னும் பெரிய யோகியாக ஆயிடலாங்கிறதா நினச்சிருந்து அதில் கொண்டு மனசை வச்சா என்ன ஆகும்னாள், அது குழியில் கொண்டு தள்ளிவிடும். யோகினா கிருத மைத்ரஸ்ய பத்யுர்ஜாயேவ பும்ச்சலீ. ஜார புருஷனோடு கூட கள்ள புருஷனோடு கூட ஸ்நேகம் வச்சுருக்கப்பட்ட ஒரு மனைவி தன் உண்மையான புருஷனுக்கு கெடுதல் எப்படி செய்வளோ அப்படி இந்த மனசு செஞ்சுடுமாம். காமோ மன்யுர் மதோலோபா சோகமோக பயாதய கர்மபந்தச்சயன்மூல ஸ்வீகுர்யாத் கோனு தத்புதா. அதனால அந்த மனசுக்கு இடம் கொடுக்காமல் அதை அனுசரித்து போனான்னா என்ன ஆகும்னாள், காமத்திலேருந்து ஒன்றொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை கொண்டு குழியில் இறக்கும்னாள். முதல்ல இந்த சித்திகள்லாம் இருக்கேன்னு சொல்லி அதில் ஆசை வரும். அதனால காமத்தில் ஆசை வரும், காமம் பேராசை ஏற்படும். அதுலேருந்து மன்யுகு கோபம் ஏற்படும். மதா அவன் ரொம்ப கர்வம் ஏற்படும், கொழுப்பு ஏற்படும். லோபா பேராசை ஏற்படும். அதுலேருந்து சோக மோக பயாதய, அப்புறம் துக்கம் மயக்கம் பயம் எல்லாம் ஏற்படும். அதனால் அவனுக்கு ஆத்ம ஞானத்திலேருந்து வெகு தூரம் தள்ளி போய் குழியில் கொண்டு நரகத்தில் விழுற மாதிரி விழுந்துடுவான். இந்த கர்மபந்தம் ஏற்பட்டு
அதனால நல்ல புத்திமானா இருக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், இதை போய் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த மாதிரி சித்திகள்லாம் கிடைச்சா அது வேண்டான்னு விட்டுடுவன் நாள். காமோ மன்யுர்மதோ லோபா சோகமோக பயாதய கர்மபந்தச்ச யன்மூலா ஸ்விஹி குர்யாத் கோனு தத்புதா. கெட்டிக்காரனெல்லாம் விரும்ப மாட்டான், அதை விட்டுட்டு தூரம் இருப்பன் நாள். அதைவம் அகில லோகபால லலாமோபி விலக்ஷணை ஜடவத் அவதூதவேஷ பாஷா சரிதை அவிலக்ஷித பகவத் பிரபாவ யோகினாம் சம்பராய விதிம் அனுசிக்ஷயன் ஸ்வகலேவரம் ஜிஹாசு ஆத்மன்யாத்மானம் அசம்யவஹிதம் அனர்த்தாந்தர பாவேன அன்வீக்ஷமாணஹ உபரதானுவృத்தி உபரராமா. அதனால இந்த ரிஷபதேவர் என்ன பண்ணாள்னால், அத ஏவம் அகில லோக பால லலாமஹாபி, அவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலே ரொம்ப அதுக்கும் மேலே வசத்தியாக இருந்துட்டு இருந்தாள். அவ்வளவு அவளுக்கு யோக சித்திகள் இருந்தது. தேவதைகள் இந்திராதி தேவதைகளுக்கும் மேலே வசத்தியா பிரகாஷின்னு இருந்தார் அவர். அப்படி இருந்தபோது கூட ஜடவத்துனால் எப்படி ஜட பொருள் உணர்ச்சி இல்லாமல் இருக்குமோ அப்படி உணர்ச்சியற்றவ இல்லாதவன் மாதிரி இருந்துட்டு இருந்தாள். விலக்ஷணா அவதூத வேஷ பாஷா சரிதை, அவர் திகம்பர வேஷம், மேலே ஆடை ஒன்றும் போட்டுக்க மாட்டாள். நக்னனாக இருந்து எப்படி நடந்து போயிட்டு இருப்பார். அவருடைய பேச்சு நடத்தை இவைகள்னால தான் சுவாமியினுக்கு ஒப்பான தான் தெய்வங்கிறத காட்டிக்கல, வெளி காட்டிக்காமல் அவிலக்ஷித பகவத் பிரபாவ, தனக்கு பகவத் பிரபாவம் சாட்சாத் பகவானுடைய அம்சாவதாரம் தான்ங்கிறத ஒருத்தருக்கும் தெரியாதபடி மறைச்சி வச்சுண்டு, மறைக்கணுங்கிறதுக்காக மறைக்கலை, அவர் நட அப்படி இருந்துதான். என்ன பண்ணாள்னால் யோகினாம் சம்பராய விதிம் அனுசிக்ஷயன்னு, மற்றும் இவாளுக்கு நிறைய சிஷ்யாலாம் சேர்ந்தாள். இவளை பார்த்துட்டு அவளுக்கெல்லாம் யோகிகளுக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த தியாக முறை, அதாவது துறவுன்னு சொல்கிறது சந்நியாசம், எல்லாத்தையும் விட்டு இருக்கப்பட்ட நிலை எப்படிங்கிறதெல்லாம் உபதேசம் பண்ணிண்டு ஸ்வகலேவரம் ஜிஹாசு, தன்னுடைய உடம்பை பற்றி துளி கூட கவலைப்படாமல் அதில் ஈடுபாடு இல்லாமல் அதை விட்டுவிடணும்னு நினச்சிண்டு, இந்த உடம்புங்கிறத தேகம்னு ஒன்று இருக்கே அதை விட்டுவிடணும்னு நினச்சிண்டு ஆத்மனி அனர்த்தாந்தர பாவேன, தன்னுடைய உடம்புக்கு தங்கிட்ட வேறுபாடுங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் தான் ஒன்று, தன்னை சுற்றியில் இருக்கப்பட்ட மாடு விலங்குகள் பிராணிகள் ஜடப்பொருள்கள் அப்புறம் இந்த ஸ்தாவரங்கள் இதெல்லாம் ஒன்றையுமே அவர் வேறுபாடே இல்லாமல் தன்னுடைய உள் ஸ்வபாவம் ஒன்றிலேயே லயிச்சு போய் அதையே உணர்கிறாராய். அன்வீக்ஷமானக அசம்யவகிதம் அன்வீக்ஷமானக, உலக வாசனையே எல்லாத்தையும் விட்டுவிட்டு உபரதானுவృத்தி உபரராமா, இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட வாசனைகள்லேருந்து விலகி அப்படி நடந்துட்டு இருந்தாள் நாள். அதைவம் அகில லோகபால லலாமோபி விலக்ஷணை ஜடவத் அவதூத வேஷ பாஷா சரிதை அவிலக்ஷித பகவத் பிரபாவ யோகினாம் சம்பராய விதிம் அனுசிக்ஷயன் ஸ்வகலேவரம் ஜிஹாசு ஆத்மன்யாத்மானம் அசம்யவகிதம் அனர்த்தாந்தர பாவேன அன்வீக்ஷமாண உபரதானுவృத்தி உபரராமா. லோக வாசனையிலேருந்து துளி கூட அதில் ஈடுபாடு இல்லாமல் விலகி அப்படியே அமைதியாக இருந்து தன்னையே தன்மேலேயே தனக்குள்ளேயே உணர்வை அடைஞ்சிருந்து ரமிச்சுட்டு இருந்தாள் நாள். தஸ்யவா ஏவம் முக்தலிங்கஸ்ய பகவதா ரிஷபஸ்ய யோகமாயா வாசனையா தேக இமாம் ஜகதீம் அபிமானாபாசேன சங்கிரமமாணः கோங்க வேங்க குடகான் தக்ஷிண கர்நாடகான் தேசான் எதிர்ச்சயோபகதः
குடகாச்சலோபவனே ஆஸ்ய கிருதாஷ்ம கவலஹ உன்மாதைவ முக்தமூர்தஜா அசம்வீதேவ விசச்சாரா. இப்போ என்ன பண்ணால் நான் ரிஷபதேவர் இப்படி முற்றும் துறந்த முனிவராக ஒன்னுலையும் ஈடுபாடு லோகத்தில் வைக்காமல் ஏவம் அத ஹவா ஏவம் முக்தலிங்கஸ்ய முற்றும் துறந்தவராக இருந்து மனசை ஒன்னுலையும் ஈடுபாடு இல்லாமல் பகவதா ரிஷபஸ்ய யோக மாயா வாசனையா இந்த அவருடைய உடம்பு இருக்கே அது யோகமாயினுடைய வாசனா பலத்தினால போலி அபிமானத்தோடு கூட, அதாவது தேகம்னு இருந்ததுன்னா அது மேலே அபிமானம் எல்லாருக்கும் இருக்குமே, அப்படி இவருக்கும் போலியாக ஒரு அபிமானத்தை வச்சிருந்தாலாம். ஏன்னா யோகமாயினுடைய வாசனையின் பலத்தினால, அதாவது அதை அப்படி போகிறதே தானே சாப்பிட்றது கிடைச்சதெல்லாம் என்ன சாப்பிடுவோம்னா அங்கே மலைச்சாரல் இருக்கப்பட்ட கல்லெல்லாம் சாப்பிடுவாராம். எல்லாரும் வந்து தழைகள் இதை சாப்பிடுவாள், இவரும் பாறாங்கல்ல எடுத்து கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாராம், கல்கண்டு சாப்பிட்ற மாதிரி. எப்படி அதனால உடம்பு மேலே அவருக்கு ஒன்றும் ஈடுபாடே கிடையாது. ஆனால் ஈடுபாடு இருக்கிறது மாதிரி நடிச்சாள்னாள் மாயினால. யோக மாயா வாசனையா தேக இமாம் ஜெகதீம் அபிமானாபாவேன சங்கிரமமான இப்படியாக இருந்துட்டு அவர் கோங்க வேங்க குட்டகானு இப்படி கோங்கம் வேங்கம் குட்டகம் இப்படிப்பட்ட தேசங்கள் வழியாக நடந்தே போயிட்டு இருந்தாள். போயிருந்து கடைசியில் குட்டகாச்சலம்ங்கிறதான அச்சலத்துக்கு வந்து சேர்ந்தாள். ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். குடகு மலைங்கிறது இது கர்நாடகா பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்குது குடகு மலை. அந்த குடகாச்சல உபவனத்துக்கு வந்து சேர்ந்தாள். அஸ்ய கிருதாஷ்ம கவலஹா அப்படி கிருதாஷ்ம கவலஹான்னாள். கல்லையும் மண்ணையும் சாப்பிட்டுட்டே போகிறாம் அவர், அதான் அவருக்கு ஆகாரம். உன்மாத இவ பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தாள். முக்தமூர்தஜா அசம்வீதேவ விசச்சாரா முக்தமூர்தஜான்னாள். தலை மயிரெல்லாம் கேசமெல்லாம் அப்படியே விரித்து போட்டுண்டு அதில் ஜடையில் அப்படியே சடையாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே முடிச்சா போட்டுருக்கு. தலை விரிச்ச கோலத்தோடு கூட பைத்தியக்காரன் மாதிரி உன்மாத இவ அப்படியே விசச்சாரம் மலையில் போயிட்டே இருக்காள். குடகாச்சலம்ங்கிற மலையில் குடகு மலை பிரதேசத்தில் இருந்தாள். அப்போ என்ன ஆச்சுன்னாள், அத சமீத வேக விதூத வேணு விகர்ஷண ஜாத உக்ரதாவானலஹ தத்வனம் ஆலேலிஹானஹ சகதேன ததாகா. அப்போ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காள் குடகாச்சலத்தில் குடகு மலை பிரதேசத்தில். அப்போது ஒரு பெரிய காற்று அடிச்சுது. அப்போது காற்று அடித்த பொழுது அங்கே இருந்த நாணல் புதர்கள் இருக்கே அதில் ஒரேடியாக ஆடி ஒரு நாணல் இன்னொரு நாளோட அப்படி உராய்ஞ்சுது. அப்போ உராய்ஞ்ச போது தீப்பொறி ஏற்பட்டது, காட்டு தீ ஏற்பட்டது, ஃபாரஸ்ட் ஃபயர். அத சமீர வேக விதூத வேணு விகர்ஷண ஜாதா உக்ரதாவானலஹா. பெரிய காற்று அடித்ததுனால மரங்கள் ஒன்றோட ஒன்று வேணு மரங்கள் மூங்கல் மரங்கள் ஒன்றோட ஒன்று உராசி அதுலேருந்து பொறி ஏற்பட்டு காட்டு தீ ஏற்பட்டது. அது என்ன ஆச்சுனால் தத்வனம் ஆலேலிஹானஹா. அப்போ காடு முழுக்க ஒரேடியாக எரியிறது. அதில் இவர் மாட்டின்றார். சகதேன ததாகா. அப்போ அவருடைய உடம்பையும் அது எரிச்சுதான் அந்த தாவாக்னி. யஸ்ய கிலானுச்சரிதம் உபாகர்ணிய கோங்க வேங்க குட்டகானாம் ராஜா அர்ஹன்னாம உபசிக்ஷ்ய கலௌ அதர்மே உத்கிருஷ்யமானே பவிதவ்யேன விமோகிதः ஸ்வதர்மபதம் அகுதோ பயம் அபஹாய குபத பாகண்டம் அசமஞ்சசம் நிஜமனீஷயா மந்தா சம்பிரவர்த்தயிஷ்யதே. சொன்னாலப்போ இந்த ரிஷபதேவர் இருக்காரே அவர் ஆசிரமாதீதம் நாள். மொத்தம் 4 ஆசிரமங்கள் இருக்கு. பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், அப்புறம் வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசங்கிறதா 4 ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள் சொல்கிறது வழக்கம், வர்ணாசிரம தர்மங்கள். இவர் ஆசிரம அதீதக 4 ஆசிரமத்துக்கும் வெளியில் பட்டவர், அவதூத ஆசிரமத்தை அவலம்பித்தவர். அவருடைய சரித்திரத்தை கேட்டுவிட்டு இப்படியும் ஒருத்தர் இருந்தாருங்கிறத கேட்டுவிட்டு அந்த கோங்கம் வேங்கம் குட்டகம் இந்த தேசங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தான் ஒரு மூட ராஜா, அருகன்னு பேர்.
அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் முழுக்க புரிஞ்சிக்காமல் கற்றுந்தானாம் இந்த கலியுகத்தில். அதை அவரை ஃபாலோ பண்ணணுங்கிறதாக நினச்சிட்டு அவன் வைதிக மதத்தில் ஈடுபாடு இல்லாமல் நாஸ்திக மதத்தை, அதாவது ஜெயின மதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அருகன் இந்த பேச்செல்லாம் கேட்டு ரிஷபருங்கிறதுலாம் அவளுடைய குரு தான் அதெல்லாம் வச்சுக்கப்பா. அந்த ஸ்வதர்ம வழியான வைதிக மார்க்கம் இருக்கே அதை விட்டுவிட்டு அகுதோ பயம் ஸ்வதர்ம பதம் அபகாய, எந்த ஒரு நல்ல தர்மம் வைதிக தர்மம் பயமற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்குமோ அதை விட்டுவிட்டு குபதம் கெட்ட வழியான பாஷண்ட மதம் இருக்கே, பாக்கண்ட மதம், அதை போய் அவலம்பிச்சு கடவுள் இல்லை ஒன்றும் கிடையாதுங்கிறதான ஒரு மதம், அந்த மதத்தை போய் நான் அமைக்க போகிறேன்னு சொல்லி அமைக்க போகிறான்னு சொல்கிறாளுங்க. எஸ்ய கிலானுச்சரித்தம் உபாகர்ணிய, இந்த ரிஷபதேவருடைய சரித்திரத்தை கேட்டுவிட்டு கோங்க வேங்க குடகானாம் ராஜா அருகன் நாம, அருகருங்கிறதான ராஜா உபசிக்ஷ கலவு, கலி வர பிறந்தோடனே வரப்போகிறான். அதர்மே உத்கிருஷ்யமானே, அதர்ம மார்க்கத்தில் அவைதீகமான மார்க்கத்தில் போய் பவித்தவ்யேன விமோகிதா ஸ்வதர்மபதம் அகுதோபயம் அபகாய, தன்னுடைய உண்மையான பந்தா இருக்கே தர்ம பந்தா வைதிக மார்க்கம் அதை விட்டுவிட்டு குபத பாகண்டம் அசமஞ்சசம் நிஜ மனிஷயா மந்தா சம்பிரவர்த்திஷ்யதே, முட்டாளான அந்த ராஜா இவ்வாறாக போகிறாங்கிறதா சொன்னாள். ஏ நகவாவ கலவு மனுஜாபசதாக தேவமாயா மோகிதாக ஸ்வவிதி நியோக சௌச்ச சாரித்திர விஹீனாக தேவஹேளனானி அபவ்ரதானி நிஜ நிஜேச்சயா கிருண்ணானாக அஸ்நான அநாச்சமன அசௌச்ச கேஷோல்லுஞ்சனாதீனி கலினா அதர்ம பகுலேன உபஹததியோ பிரம்ம பிராமண யஜ்ஞ புருஷ லோக விதூஷகாக பிராயேண பவிஷ்யந்தி. அவள்லாம் வரப்போறாள்ங்கிறதா சுகாச்சாரியால் சொல்கிறாள் பரீட்சித்துக்கு. ஏன்னா அவள் கலியுகத்தில் மனுஜாபசதாக மோசமான மனுஷியால் வரப்போறாள் கலியுகத்தில். தேவமாயா மோகிதாக, பகவான் படைச்ச இந்த மாயையில் மாட்டின்று அவரே பகவானே படைச்ச மாயினால தங்களுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதெல்லாம் விட்டுவிட்டு தேவமாயா மோகிதாக ஸ்வவிதி நியோக சௌச்ச சாரித்திர விஹீனாக, வைதிக மார்க்கத்தில் விதிக்கப்பட்ட விதிகள், அது யோகங்கள், சௌச்சம் முதலான நல்ல சாரித்திரம் ஆச்சாரம் இதெல்லாம் விட்டுவிட்டு தேவஹேளனானி அபவ்ரதானி நிஜ நிஜேச்சையா கிருண்ணானா, எது தேவ நிந்தனைக்கு யோக்கியமானதோ அப்பேற்பட்ட விதிகளெல்லாம் அவலம்பிச்சுண்டு அஸ்நான அனாச்சமன அசௌச்ச கேஷோ லுஞ்சனாதீனி, தலையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறது, இருக்கிற மேலே தலையில் இருக்கப்பட்ட ரோமங்களெல்லாம் கையால் பிச்சு பிச்சு எடுத்து முண்டனாக ஆறுது, குளிக்கிறது இல்லை, அஸ்நான அனாச்சமனம் ஆச்சமனாதி நித்திய விதிகளெல்லாம் விட்டுப்படுறது, இப்படிலாம் பண்ணிவிட்டு கலினா அதர்ம பகுலேன, கலியில் மாட்டின்று அதனால அறிவு கெட்டவாளாய் அதர்மத்தை அவலம்பிச்சுண்டு உபகததியோ பிரம்ம பிராமண யஜ்ஞ புருஷ லோக விதூஷகா, பிராமணாள் யாகங்கள் பகவான் வேத மதம் எல்லாத்தையும் வேதம் எல்லாத்தையும் நிந்திப்பவர்களாக இருந்துண்டு பிராயேண பவிஷ்யந்தி, அப்பேற்பட்ட ஒரு கும்பல் இந்த ரிஷபர் சொன்னாருங்கிறதா சொல்லிட்டு அவர் சொன்னத்தை தப்பாக புரிஞ்சுட்டு ஒரு மதம் ஏற்பட போகிறதுங்கிறதா சொல்கிறாள் பரீட்சித்துக்கு. தேச்சகி அர்வாத்தனையா நிஜலோக யாத்திரையா அந்த பரம்பரையா ஆஸ்வஸ்தாக தமஸ்யந்தே ஸ்வயமேவ பிரபதிஷ்யந்தி. இப்படி மூட நம்பிக்கையாக வச்சிருந்து வேதங்களில் சொல்லப்படாத விஷயங்களை தங்கள் இஷ்டம் போல ஆலோசித்து பண்ணிட்டு இருக்கப்பட்ட அதர்மத்தை அவலம்பிக்கிறவாள் இருக்காளே, அவள் எங்கே போய் சேருவாள்னாள்? இருட்டாக இருக்கப்பட்ட அஜ்ஞானம்ங்கிற இருள் சூழ்ந்த நரகம் இருக்கே, அங்கே போய் விழுவாள்னாள். பிரபதிஷ்யந்தி ஸ்வயமேவ பிரபதிஷ்யந்தி, அவளை போய் விழுந்து விழுவாள், அஜ்ஞானத்தில் மாட்டிப்பாள்னாள்.
அயமவதாரோ ரஜசோபப்ளுத கைவல்யோபசிக்ஷணார்த்தா. இந்த ரிஷபாவதாரங்கிறது ரஜோகுணத்தோடு கூட கலந்த மோட்ச மார்க்கத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு அவதாரம். அதற்காக சில ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சொன்னால், அயமவதாரோ ரஜசோபப்ளுத கைவல்யோபசிக்ஷாணார்த்தா தஸ்யானுகுணான் ஸ்லோகான் காயந்தி. அதை சொல்லும் ஸ்லோகங்கள் பின்வாறு சில ஸ்லோகங்கள் நான் சொல்கிறேன்னு சுகாச்சாரியால் ஸ்லோகங்கள் சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த 12 ஸ்லோகத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஷஷ்டோऽध्यायः. ராஜோவாச்ச 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 நனூனம் பகவः நனூனம் பகவः நனூனம் பகவः ஆத்மா ராமாணாம் ஆத்மா ராமாணாம் ஆத்மா ராமாணாம் யோக சமீரித ஞானாவபர்ஜித கர்ம பீஜானாம் யோக சமீரித ஞானாவபர்ஜித கர்ம பீஜானாம் யோக சமீரித ஞானாவபர்ஜித கர்ம பீஜானாம் ஐஸ்வர்யாணி புனः க்லேஷதானி ஐஸ்வர்யாணி புனः க்லேஷதானி ஐஸ்வர்யாணி புனः க்லேஷதானி பவிதுமர்ஹந்தி எதிர்ச்சயோபகதானி பவிதுமர்ஹந்தி எதிர்ச்சயோபகதானி பவிதுமர்ஹந்தி எதிர்ச்சயோபகதானி. ரிஷிருவாச்ச 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 சத்யமுக்தம் கிந்த்விஹ வா சத்யமுக்தம் கிந்த்விஹ வா சத்யமுக்தம் கிந்த்விஹ வா ஏகேன மனசோத்தா ஏகேன மனசோத்தா ஏகேன மனசோத்தா விஸ்ரம்பம் அனவஸ்தானஸ்ய விஸ்ரம்பம் அனவஸ்தானஸ்ய விஸ்ரம்பம் அனவஸ்தானஸ்ய ஷடகிராதைவ சங்கச்சந்தே ஷடகிராதைவ சங்கச்சந்தே ஷடகிராதைவ சங்கச்சந்தே. ததா சோக்தம் ததா சோக்தம் ததா சோக்தம் ந குர்யாத் கர்ஹிசித் சக்கியம் ந குர்யாத் கர்ஹிசித் சக்கியம் ந குர்யாத் கர்ஹிசித் சக்கியம் மனசி ஹ்யனவஸ்திதே மனசி ஹ்யனவஸ்திதே மனசி ஹ்யனவஸ்திதே யத்விஸ்ரம்பாத் சிராச்சீர்ணம் யத்விஸ்ரம்பாத் சிராச்சீர்ணம் யத்விஸ்ரம்பாத் சிராச்சீர்ணம் ச ஸ்கந்த தப ஐஸ்வரம் ச ஸ்கந்த தப ஐஸ்வரம் ச ஸ்கந்த தப ஐஸ்வரம் நித்யம் ததாதி காமஸ்ய நித்யம் ததாதி காமஸ்ய நித்யம் ததாதி காமஸ்ய சித்ரம் தமனு ஏரயः சித்ரம் தமனு ஏரயः சித்ரம் தமனு ஏரயः யோகினா கிருதமைத்ரஸ்ய யோகினா கிருதமைத்ரஸ்ய யோகினா கிருதமைத்ரஸ்ய பத்யுர்ஜாயேவ பும்ஸ்சலி பத்யுர்ஜாயேவ பும்ஸ்சலி பத்யுர்ஜாயேவ பும்ஸ்சலி காமோ மன்யுர்மதோ லோபः காமோ மன்யுர்மதோ லோபः காமோ மன்யுர்மதோ லோபः சோகமோஹ பயாதயः சோகமோஹ பயாதயः சோகமோஹ பயாதயः கர்மபந்தஸ்ய யன்மூலः கர்மபந்தஸ்ய யன்மூலः கர்மபந்தஸ்ய யன்மூலः ஸ்வீகுர்யாத் கோனு தத்புதः ஸ்வீகுர்யாத் கோனு தத்புதः ஸ்வீகுர்யாத் கோனு தத்புதः அதைவம் 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 அகிலலோகபால லலாமோபி அகிலலோகபால லலாமோபி அகிலலோகபால லலாமோபி
விலக்ஷணை ஜடவத் விலக்ஷணை ஜடவத் விலக்ஷணை ஜடவத் அவதூதவேஷ பாஷாச்சரிதை அவதூதவேஷ பாஷாச்சரிதை அவதூதவேஷ பாஷாச்சரிதை அவிலக்ஷித பகவத் பிரபாவः அவிலக்ஷித பகவத் பிரபாவः அவிலக்ஷித பகவத் பிரபாவோ யோகினாம் சாம்பராய விதிம் யோகினாம் சாம்பராய விதிம் யோகினாம் சாம்பராய விதிம் அனுசிக்ஷயன் 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 ஸ்வகலேவரம் ஜிகாசு ஸ்வகலேவரம் ஜிகாசு ஸ்வகலேவரம் ஜிகாசு ஆத்மன்யாத்மானம் அசம்யவஹிதம் ஆத்மன்யாத்மானம் அசம்யவஹிதம் ஆத்மன்யாத்மானம் அசம்யவஹிதம் அனர்த்தாந்தரபாவேன 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 அன்வீக்ஷமாணः 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 उपरतानुवृत्ति उपरराम उपरतानुवृत्ति उपरराम उपरतानुवृत्ति उपरराम तस्य हवा एवं मुक्तलिङ्गस्य तस्य हवा एवं मुक्तलिङ्गस्य तस्य हवा एवं मुक्तलिङ्गस्य भगवतः ऋषभस्य योगमाया वासनया भगवतः ऋषभस्य योगमाया वासनया भगवतः ऋषभस्य योगमाया वासनया देह इमां जगतीम् अभिमानाभासेन संक्रममाणः देह इमां जगतीम् अभिमानाभासेन संक्रममाणः ये देह इमां जगतीम् अभिमानाभासेन संक्रममाणः कोङ्कवेङ्ककुटकान् 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 दक्षिणकर्णाटकान् देशान् दक्षिणकर्णाटकान् देशान् दक्षिणकर्णाटकान् देशान् यदृच्छयोपगतः 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 कुटकाचलोपवने 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 आस्य कृताश्मकवलः आस्य कृताश्मकवलः आस्य कृताश्मकवलः उन्मादैव 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 मुक्तमूर्धजः असंवीत एव विचचारा मुक्तमूर्धजः असंवीत एव विचचारा मुक्तमूर्धजः असंवीत एव विचचार अथ समीरवेग विधूत वेणु विकर्षण जातः अथ समीरवेग विधूत वेणु विकर्षण जातः अथ समीरवेग विधूत वेणु विकर्षण जातः उग्रदावानलः 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 तद्वनम् आलेलिहानः तद्वनम् आलेलिहानः तद्वनम् आलेलिहानः सह तेन ददाह सह तेन ददाह सह तेन ददाह यस्य किलानुचरितम् उपाकर्ण्य यस्य किलानुचरितम् उपाकर्ण्य यस्य किलानुचरितम् उपाकर्ण्य कोङ्कवेङ्ककुटकानां राजा अर्हन्नाम कोङ्कवेङ्ककुटकानां राजा अर्हन्नाम कोङ्कवेङ्ककुटकानां राजा अर्हन्नाम उपशिक्ष्य कलौ उपशिक्ष्य कलौ उपशिक्ष्य कलौ अधर्मे उत्कृष्यमाणे अधर्मे उत्कृष्यमाणे अधर्मे उत्कृष्यमाणे भवितव्येन विमोहितः भवितव्येन विमोहितः भवितव्येन विमोहितः स्वधर्मपथम् अकुतो भयम् अपहाय स्वधर्मपथम् अकुतो भयम् अपहाय स्वधर्मपथम् अकुतो भयम् अपहाय
குபத பாகண்டம் அசமஞ்சசம் குபத பாகண்டம் அசமஞ்சசம் குபத பாகண்டம் அசமஞ்சசம் நிஜமனீஷயா மந்தா சம்பிரவர்த்திஷ்யதே நிஜமனீஷயா மந்தா சம்பிரவர்த்திஷ்யதே நிஜமனீஷயா மந்தா சம்பிரவர்த்திஷ்யதே ஏன வாவ கலௌ மனுஜாபசதாः கலௌ மனுஜாபசதாः தேவமாயா மோகிதாः ஸ்வவிதி நியோக சௌச்ச சாரித்ர விஹீனாः ஸ்வவிதி நியோக சௌச்ச சாரித்ர விஹீனாः ஸ்வவிதி நியோக சௌச்ச சாரித்ர விஹீனாः தேவஹேளனானி அபவ்ரதானி தேவஹேளனானி அபவ்ரதானி தேவஹேளனானி அபவ்ரதானி நிஜ நிஜேச்சயா கிருண்ணானாः நிஜ நிஜேச்சயா கிருண்ணானாः நிஜ நிஜேச்சயா கிருண்ணானாः அஸ்நான அநாச்சமன அசௌச்ச கேசோல்லுஞ்சனாதீனி அஸ்நான அநாச்சமன அசௌச்ச கேசோல்லுஞ்சனாதீனி அஸ்நான அநாச்சமன அசௌச்ச கேசோல்லுஞ்சனாதீனி கலினா அதர்மபகுலேன கலினா அதர்மபகுலேன கலினா அதர்மபகுலேன உபஹத தியோ பிரம்ம பிராமண யஜ்ஞ புருஷ லோக விதூஷகாः பிரம்ம பிராமண யஜ்ஞ புருஷ லோக விதூஷகாः பிரம்ம பிராமண யஜ்ஞ புருஷ லோக விதூஷகாः பிராயேண பவிஷ்யந்தி தே சஹி அர்வாக்தனயா நிஜலோகயாத்ரயா அந்த பரம்பரையா ஆஸ்வஸ்தாः தமஸ்யந்தே ஸ்வயமேவ பிரபதிஷ்யந்தி அயமவதாரோ ரஜசோபப்ளுத கைவல்யோபசிக்ஷணார்த்தः அயமவதாரः ரஜசோபப்ளுத கைவல்யோபசிக்ஷணார்த்தः அயமவதாரோ ரஜசோபப்ளுத கைவல்யோபசிக்ஷணார்த்தः தஸ்யானுகுணான் ஸ்லோகான் காயந்தி அடுத்தாப்புல இந்த ஸ்லோகங்களை என்னங்க எடுத்து பரீட்சித்து மகாராஜாக்கு சுகாச்சாரியால் சொல்றாள். அஹோ புவஹ சப்த சமுத்திரவத்யாஹ த்வீபேஷு வர்ஷேஷு அதிபுண்யமேதத் காயந்தி யத்ரத்ய ஜனாப் முராரே கர்மாணி பத்ராணி அவதாரவந்தி. அஹோ புவஹ சப்த சமுத்திரவத்யாஹ, இந்த பூமண்டலத்தை சூழ்ந்து 7 சமுத்திரங்கள் இருக்கு. அதில் 7 துவீபங்கள் இருக்கு, சப்த துவீபங்கள். அதில் வருஷங்கள் பல நாடுகள். இந்த அப்பேற்பட்ட இந்த புண்ணியமான பூமி இது 7 கடல் சூழ்ந்த பூமி பூமண்டலம். அஹோ புவஹ சப்த சமுத்திரவத்யா த்வீபேஷு வருஷேஷு அதிபுண்யமேதது. வேற புண்ணியமான இந்த பாரத வருஷம் இது. அப்பேற்பட்ட புண்ணியமான பூமி இருக்கே, அதில் ஜனங்கள்லாம் பாடுறாள். என்னது? காயந்தி யத்ரத்ய ஜனாஹ முராரே கர்மாணி பத்ராணி அவதாரவந்தி. இங்கே ஜனங்கள் இந்த ரிஷபதேவருடைய அவதார சரித்திரம் இருக்கே, அதை அவர் செஞ்ச நற்காரியங்கள்லாம் புகழ்ந்து பாடுறாள் எல்லாரும். அஹோனுவம்சோ யசசாவதாதः பிரயவ்ரதோ
யத்ர புமான் புராணः கிருதாவதாரः புருஷஸ்ஸ ஆத்யः சசார தர்மம் எத கர்ம ஹேதும். பிரியவிரதனுடைய வம்சமானது ரொம்ப புகழோட யசஸோட கூட இருந்த புண்ணியமான வம்சம் அது. அப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்தவர் அவர். ஏனென்றால் பகவான் புருஷோத்தமன் இருக்கானே அவன் அனாதி. எத் புராணா புருஷா, ரொம்ப அனாதியான பகவான் புருஷோத்தமன் இருக்கானே ஆதி புருஷன் பகவான். ஆத்யா ச புமான், அப்பேற்பட்ட அந்த பகவான் இருக்காரே அவன் இந்த வம்சத்தில் அவதரித்து மோட்சத்திற்கு காரணமான தர்மத்தை தர்ம மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணாள்னு சொல்கிறாள். அஹோனு வம்சோ யசசாவதாதः பிரயவ்ரதோ யத்ர புமான் புராணः கிருதாவதாரः புருஷஸ்ஸ ஆத்யः சசார தர்மம் எத கர்மஹேதும். எது அகர்மஹேதும், மோட்சத்துக்கு காரணமான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணவா பிரியவர்த்தன் அவனுடைய வம்சத்தில் வந்த பிரியவர்த்தாள். அவள் ரொம்ப புகழ்பெற்றவர்கள் அல்லவோ. கோன்வஸ்ய காஷ்டாம் அபரோனுகச்சேத் மனோரதேனாப்யபவஸ்ய யோகி யோ யோகமாயாः ஸ்பிருஹயதி உதஸ்தாः ஷசத்தயா ஏன கிருத பிரயத்னாः. இந்த லோகத்தில் உற்பத்தி இல்லாமல், அதாவது உலகத்தில் பந்தம்ங்கிறதான நிலை ஏற்படாமல் ஒரு நிலையை அவலம்பிச்சு அஸ்ய காஷ்டாம் அபரோனு கச்சேத்து, வேற எந்த யோகி தான் இப்படி 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 இருக்க முடியும்? இந்த ரிஷபதேவர் மாதிரி வேற ஒரு யோகி இருக்க முடியுமா? இந்த ரிஷபதேவர் இருக்காரே அந்த யோகி, அவர்களோ உண்மையாக இருக்கப்பட்டவர். பாக்கி பேரெல்லாம் அசத்தையா உண்மை சாரமில்லாத விஷயங்களை அவலம்பித்து இந்த யோக மாயினால் ஆட்டுவிக்கப்பட்டு வேற என்னத்தையோ போய் பிரயத்னப்படுறாளே, கிருத பிரயத்னாக அதை போய் அவலம்பிக்கிறாளே. அவர் மாதிரி இல்லையே இந்த ரிஷபதேவர்னு எல்லாரும் பாடுறாளாம். இதிஹஸ்ம சகல வேத லோக தேவ பிராமண கவாம் பரமகுரோர் பகவதः ரிஷபாக்கியஸ்ய விசுத்தாச்சரிதமீரிதம் பும்சாம் சமஸ்த துஷ்சரிதாபிஹரணம் பரம மகாமங்களாயனம் இதம் அனுஸ்ரத்தயோபசிதயா அனுஷ்ருணோதி ஆஸ்ராவயதி வா அவகிதோ பகவதி தஸ்மின் வாசுதேவே ஏகாந்ததோ பக்தி அனையோரபி சமனுவர்த்ததே. யார் ஒருவன் எல்லாவித வேதங்கள், லோகங்கள், தேவாள், பிராமணாள், பசுக்கள் இவா எல்லாருக்கும் சிறந்த குருவாக இருந்தவர் இந்த ரிஷபருங்கிறப்பட்ட பகவானுடைய அம்சாவதாரமாக இருக்கப்பட்ட ரிஷபர். அவருடைய புண்ணியமான சரித்திரத்தை யார் சொல்லியிருக்காளோ, ஈரித்தம் எங்கே சொல்லப்படுறதோ அங்கே அது என்ன பண்ணும்னால் பும்சாம் சமஸ்த துஷ்சரிதானி ஹரணம் துஷ்சரிதா அபிஹரணம். மனுஷியால் பண்ண எல்லா பாப்ப குவியல் இருக்கே அதையெல்லாம் போக்கிவிடுமாம், மிகுந்த நன்மையை கொடுக்குமாம். பரம மகா மங்களாயனம், ரொம்ப மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஆஸ்பீஷியஸ்னஸை கொடுக்குமாம். இந்த கதையே ஒருத்தன் ரொம்ப ஊக்கத்தோடு யார் கேட்குறானோ, உபசிதையா ஸ்ரத்தையாச்ச, ரொம்ப ஊக்கத்தோடையும் ஸ்ரத்தையோடையும் அனுஸ்ருணோத்தியாக யார் கேட்குறானோ, யார் சொல்கிறானோ, இவா ரெண்டு பேருக்குமே பகவான் வாசுதேவன்கிட்ட அச்சஞ்சலமான பக்தி ஏற்படும் நாள். இதிஹஸ்ம சகல வேத லோக தேவ பிராமண கவாம் பரமகுரோர் பகவதः ரிஷபாக்கியஸ்ய விசுத்தாச்சரிதமீரிதம் பும்சாம் சமஸ்த துஷ்சரிதாபிஹரணம் பரம மகாமங்களாயனம் இதம் அனுஸ்ரத்தயோபசிதயா அனுஸ்ருணோதி ஆஸ்ராவயதி வா அவகிதோ பகவதி தஸ்மின் வாசுதேவே ஏகாந்ததோ பக்தி அனையோரபி சமனுவர்த்ததே. இந்த ரிஷபாவதார கதையை யார் சொல்கிறாளோ கேட்குறாளோ அவள் எல்லாருக்கும் எல்லா பாப்பங்களும் விலகி பரம மங்களங்கள் ஏற்பட்டு பகவான் வாசுதேவங்கள்ட்ட ஏகாந்தமான ஒரு பக்தி ஏற்படும் நாள்.
சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொல்கிறாள், அப்பேற்பட்ட வசதியான கதைப்பா இதுன்ட்டு. யஸ்யாமேவ கவயः ஆத்மானம் அவிரதம் விவித விரஜின சம்சார பரிதாப உபதப்யமானம் அனுசவனம் ஸ்நாபயந்தः தயைவ பரயா நிர்வృత్యా ஹ்யபவர்க்கம் ஆத்யந்திகம் பரம புருஷார்த்தமபி ஸ்வயமாசாதிதம் நோ ஏவாத்ரியந்தே பகவதீயத்வேன ஏவ பரிசமாப்த சர்வார்த்தாக. பழா சொன்னாள், ஞானிகள் கவிகள்னா ஞானிகள் அர்த்தம். எஸ்யாமேவ கவையா, நல்லா முற்றிலும் புரிஞ்சின்றிருக்கப்பட்ட ஞானிகள் என்ன பண்ணுவாள்னால், விவித விரஜின சம்சார பரிதாப உபதப்யமானம், இந்த சம்சாரத்தில் மாட்டிந்து அதனால எரிக்கப்படக்கூடிய சுபாவத்தை வச்சுருக்கப்பட்ட லோகம் இது. பல பாப்பங்கள் நிறைந்த இந்த லோக பந்தம் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் ஏற்படுறதாம். அதெல்லாம் அவ்வளவு துன்பத்தை கொடுக்குமாம். அதை போக்கணுங்கிறதுக்காக இந்த பக்தியிலேயே ஆழ்ந்து இருப்பாளாம். ஆழ்வாராதிகள்னு பேர் அவளுக்கு. யஸ்யாம் ஏவ கவயः ஆத்மானம் அவிரதம் விவித விரஜின சம்சார பரிதாப உபதப்யமானம் அனுசவனம் ஸ்நாபயந்தः. இப்படி சம்சாரத்துக்குள்ளே மாட்டிந்து இந்த லோகத்தில் பாப்பங்கள் சூழ்ந்த லோகத்தில் மாட்டின்னு இருந்தா கூட அவள் என்ன பண்ணுவாளாம், பரம புருஷார்த்தமான மோட்சத்தை கூட வேண்டாம்னு சொல்லிவிட்டு பகவானையே சார்ந்து இருந்து பக்தி பண்ணணும்னு அந்த மோட்சத்தை கூட பொருட்படுத்த மாட்டாளாம்னு சொன்னாள். பரம புருஷார்த்தமப்பி ஸ்வயம் ஆசாதித்தம் நோ ஏவாத்ரியந்தே, தங்களுடைய யோகத்தினால யோகாபியாசத்தினால மோட்சத்தையே அவளுக்கு கிடைச்சி கொடுத்து. அப்படி ஸ்வயம் ஆசாதித்தம் பரம புருஷார்த்தமப்பி, பரம புருஷார்த்தமான மோட்சம் அவளுக்கு கிடைச்சா கூட தூக்கி எறிஞ்சு விடுறாளாம். ஏன்னால் பகவதி யத்வேன ஏவ பரிசமாப்த சர்வார்த்தா, பகவான் வாசுதேவங்கிட்ட பக்தி பண்ணணுங்கிறதுக்காகவே அப்படி இருக்காளாம் அவள். ராஜன் பதி குருரலம் பவதாம் யதூனாம் தெய்வம் பிரியா குலபதி கொச்ச கிங்கரோவஹ அஸ்த்வேவமங்க பகவான் பஜதாம் முகுந்தோ முக்திம் ததாதி கர்ஹிச்சித் ஸ்மன பக்தி யோகம். ஹே ராஜாவேன்னு கூப்பிட்டாள் பரீட்சித்தை பார்த்து சுகாச்சாரியாள். அப்பா, உன்னுடைய வம்சம் இருக்கே, எது வம்சத்தில் உங்களுடைய வம்சம் பாண்டவா வம்சம் இருக்கே, என்ன பரீட்சித்து பாண்டவ வம்சத்தில் வந்தவன். அதுக்கெல்லாம் பகவான் கிருஷ்ணன், பகவான் முகுந்தா, பதிஹி குரு தெய்வம் பிரியா குலபதி இத்தனையுமா இருந்திருக்காள். அந்த பகவான் கிருஷ்ணன் இருக்கானே, அவன் தலைவனாக இருந்திருக்கான், குருவாக இருந்திருக்கான், உங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்திருக்கான், உங்களுக்கெல்லாம் ஸ்நேகித்தனாக இருந்திருக்கான், உங்களுக்கு பிரிய ஸ்நேகித்தனாக இருந்திருக்கான். குலபதி குலத்தெல்லாம் அடக்கி ஆள்றவனாக இருந்திருக்கான். கொச்ச சில சமயங்களில் உங்கள் வம்சம் பாண்டு வம்சம் இருக்கே அவளுக்கு தூதனாகவும் இருக்கா. கிங்கரஹா, கிங்கரஹான்னா சேவை செய்கிறவன் அர்த்தம். சேவை செய்கிறவனாகவும் இருந்திருக்கான். அப்பேற்பட்ட அவன் இருக்கானே, இவாளாக இருந்த போதிலும் கூட தன்னை யார் சேவிக்கிறாளோ அவர்களெலாம் மோட்சத்தை கூட அவர் கொடுத்துருக்கார். ஆனால் பிரேம பக்திங்கிற யோகத்தை மட்டும் அவர் கொடுக்கறதில்லை. அது ரொம்ப அதை விட வசத்தியது பகவான்கிட்ட பக்தி பண்ணுறதுங்கிறது. அதை அவர் கொடுக்கறதில்ல ஈஸியாக. ஆனால் மோட்சத்தை கூட அவர் கொடுத்துருவர். அப்பேற்பட்ட இந்த பகவான் கிருஷ்ணன்கிறதா சொன்னாள். ராஜன் பதி குருரலம் பவதாம் யதூனாம் தெய்வம் பிரியா குலபதி கொச்ச கிங்கரோவா அத்வேவமங்க பகவான் பஜதாம் முகுந்தா முக்திம் ததாதி கர்ஹிச்சித் ஸ்மன பக்தி யோகம். முக்திம் ததாதி, மோட்சத்தை கொடுத்துருவன், அள்ளி கொடுத்துருவன் சுவாமி. ஆனால் ந பக்தி யோகம், அச்சஞ்சலமான பக்தி அவன் மேலே ஏற்படுவதற்கு மாத்திரம் அவ்வளவு சுலபமாக கொடுத்துருவதில்ல. அது ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தவாளுக்கு தான் கிடைக்கும்னாள். நித்யானுபூத நிஜலாப நிவத்த திருஷ்ணா ஸ்ரேயஸ்தத் ரச்சனையா சிரசுப்த புத்தே லோகஸ்யா கருணையா அபயமாத்மலோகம் ஆக்கியான் நமோ பகவதே ரிஷபாய தஸ்மை. நித்யானுபூத நிஜலாப நிவத்த திருஷ்ணா, இடவிடாமல் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆத்மலாபம் இருக்கே,
அது மற்ற ஒரு விஷயத்துலேயும் பத்து இல்லாமல் அது ஆத்மனியேவ ரமந்தி அப்படியே இருந்துருப்பாள். அங்கேயே இதுலேயே ஆத்மாக்குள்ளேயே ஈடுபட்டு இருக்கப்பட்டவர், எல்லாத்தையும் நீக்கி இருக்கப்பட்டவர் ரிஷபதேவர். அந்த ஆத்ம லாபம் இருக்கே அதத் ரச்சனையா, ஆத்மலாபத்தினுடைய ஈடுபாடுனால சரீரத்தில் கூட அவருக்கு ஈடுபாடு கிடையாது. நாள் ஸ்ரேயசி, அதுக்கு தனக்கு மேலே மேலே யோக சித்தி ஏற்படணுங்கிற காரியங்களில் அவருக்கு ஈடுபாடு கிடையாது. சிரசுப்த புத்தே, ரொம்ப நாள் தூங்கி கிடக்கிற அவித்தியில் உழந்துருக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காளே லோகசிய, அந்த ஜனங்களுக்கு கருணையா அபயம் ஆத்மலோகம் ஆக்கியாது. அவருக்கு ரொம்ப கருணையோடு கூட பயமே ஏற்படாத ஒரு ஆத்மஸ்வரூபத்தை பற்றி விளக்கமாக அவர் சொன்னவர் அந்த மகான் ரிஷபதேவர். அப்பேற்பட்ட இந்த அம்சாவதாரமான பகவானான அந்த ரிஷபனுக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். நித்யானுபூத நிஜலாப நிவத்த திருஷ்ணா ஸ்ரேயஸ்ய தத் ரச்சனையா சிரசுப்த புத்தேஹே லோகஸ்ய யக்கருணையா அபயமாத்மலோகம் ஆக்யான்னமோ பகவதே ரிஷபாய தஸ்மை ஸ்ரீஹரயே நமः இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஷஷ்டோத்தியாயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. அஹோ புவः சப்தசமுத்திரவத்யாः, அஹோ புவः சப்தசமுத்திரவத்யாः, அஹோ புவः சப்தசமுத்திரவத்யாः द्वीपेषु वर्षेषु अधिपुण्यमेतत्, द्वीपेषु वर्षेषु अधिपुण्यमेतत्, द्वीपेषु वर्षेषु अधिपुण्यमेतत् गायन्ति यत्रत्य जनाः मुरारेः, गायन्ति यत्रत्य जनाः मुरारेः, गायन्ति यत्रत्य जनाः मुरारेः कर्माणि भद्राणि अवतारवन्ति, कर्माणि भद्राणि अवतारवन्ति अहोनुवंशो यशसा वदातः, अहोनुवंशो यशसा वदातः, अहोनुवंशो यशसा वदातः प्रह्यव्रतो यत्र पुमान् पुराणः, प्रह्यव्रतो यत्र पुमान् पुराणः, प्रह्यव्रतो यत्र पुमान् पुराणः कृतावतारः पुरुषः साध्यः, कृतावतारः पुरुषः साध्यः, कृतावतारः पुरुषः साध्यः चचार धर्मं यदकर्म हेतुं, चचार धर्मं यदकर्म हेतुं, चचार धर्मं यदकर्म हेतुं कोऽन्वस्य काष्ठाम् अपरोऽनुगच्छेत्, कोऽन्वस्य काष्ठाम् अपरोऽनुगच्छेत्, कोऽन्वस्य काष्ठाम् अपरोऽनुगच्छेत् मनोरथेनाप्यभवस्य योगी, मनोरथेनाप्यभवस्य योगी, मनोरथेनाप्यभवस्य योगी यो योगमायाः स्पृहयति उदस्ताः, यो योगमायाः स्पृहयति उदस्ताः, यो योगमायाः स्पृहयति उदस्ताः ह्यसत्तया येन कृतप्रयत्नाः, ह्यसत्तया येन कृतप्रयत्नाः, ह्यसत्तया येन कृतप्रयत्नाः इति हस्म सकलवेदलोकदेव ब्राह्मण गवाम्, सकलवेदलोकदेव ब्राह्मण गवाम्, सकलवेदलोकदेव ब्राह्मण गवाम् परमगुरोर्भगवतः ऋषभाख्यस्य, परमगुरोर्भगवतः ऋषभाख्यस्य, परमगुरोर्भगवतः ऋषभाख्यस्य विशुद्धाचरितमीरितं, विशुद्धाचरितमीरितं, विशुद्धाचरितमीरितं पुंसां समस्तदुश्चरिताभिहरणं, पुंसां समस्तदुश्चरिताभिहरणं, पुंसां
समस्त दुश्चरिताभिहरणं परममहामङ्गलायनं परममहामङ्गलायनं परममहामङ्गलायनम् इदमनुश्रद्धयोपचितया 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 अनुशृणोति आश्रावयति वा अनुशृणोति आश्रावयति वा अनुशृणोति आश्रावयति वा अवहितो भगवति अवहितो भगवति अवहितो भगवति तस्मिन् वासुदेवे एकान्ततः तस्मिन् वासुदेवे एकान्ततः तस्मिन् वासुदेवे एकान्ततो भक्तिरनयोरपि समनुवर्तते भक्तिरनयोरपि समनुवर्तते भक्तिरनयोरपि समनुवर्तते यस्यामेव कवयः यस्यामेव कवयः यस्यामेव कवयः आत्मानम् अविरतम् आत्मानम् अविरतम् आत्मानम् अविरतम् विविध वृजिन संसार परिताप उपतप्यमानम् विविध वृजिन संसार परिताप उपतप्यमानम् विविध वृजिन संसार परिताप उपतप्यमानम् अनुसवनं स्नापयन्तः अनुसवनं स्नापयन्तः अनुसवनं स्नापयन्तः तयैव परया निर्वृत्या तयैव परया निर्वृत्या तयैव परया निर्वृत्या ह्यपवर्गम् आत्यन्तिकम् ह्यपवर्गम् आत्यन्तिकम् ह्यपवर्गम् आत्यन्तिकम् परमपुरुषार्थमपि स्वयमासादितम् परमपुरुषार्थमपि स्वयमासादितम् परमपुरुषार्थमपि स्वयमासादितम् नो एवाद्रियन्ते नो एवाद्रियन्ते नो एवाद्रियन्ते भगवदीयत्वेन एव भगवदीयत्वेन एव भगवदीयत्वेन एव परिसमाप्तसर्वार्थाः 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 राजन्पतिः गुरुरलं भवतां यदूनां राजन्पतिः गुरुरलं भवतां यदूनां राजन्पतिः गुरुरलं भवतां यदूनां दैवं प्रियः कुलपतिः क्वच किङ्करो वा दैवं प्रियः कुलपतिः क्वच किङ्करो वः दैवं प्रियः कुलपतिः क्वच किङ्करो वः अस्त्वेवमङ्ग भगवान् भजतां मुकुन्दः अस्त्वेवमङ्ग भगवान् भजतां मुकुन्दः अस्त्वेवमङ्ग भगवान् भजतां मुकुन्दो मुक्तिं ददाति कर्हिचित् स्म न भक्तियोगम् मुक्तिं ददाति कर्हिचित् स्म न भक्तियोगम् मुक्तिं ददाति कर्हिचित् स्म न भक्तियोगम् नित्यानुभूत निजलाभ निवृत्त तृष्णः नित्यानुभूत निजलाभ निवृत्त तृष्णः नित्यानुभूत निजलाभ निवृत्त तृष्णः श्रेयस्तत् रचनया चिरसुप्त बुद्धेः श्रेयस्तत् रचनया चिरसुप्त बुद्धेः श्रेयस्तत् रचनया चिरसुप्त बुद्धेः लोकस्य यः करुणया अभयमात्मलोकम् लोकस्य यः करुणया अभयमात्मलोकम् लोकस्य यः करुणया अभयमात्मलोकम् आख्यान्नमो भगवते ऋषभाय तस्मै आख्यान्नमो भगवते ऋषभाय तस्मै आख्यान्नमो भगवते ऋषभाय तस्मै श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे षष्ठोऽध्यायः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरये नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे षष्ठोऽध्यायः. राजोवाच ननूनं भगवः आत्मा रामाणां योगसमीरितज्ञानाववर्जित कर्मबीजानाम् ऐश्वर्याणि पुनः क्लेशदानि
भवितुमर्हन्ति यदृच्छयोपगतानि। ऋषिरुवाच सत्यमुक्तं किन्त्विह वा एकेन मनसोद्धा विश्रम्भम् अनवस्थानस्य शठकिरातैव सङ्गच्छन्ते। तथा चोक्तं न कुर्यात् कर्हिचित् सख्यं मनसि ह्यनवस्थिते। यद्विश्रम्भाते चिराचीर्णं च स्कन्दतप ऐश्वरं नित्यं ददाति कामस्य छिद्रं तमनुयेरयः। योगिनः कृतमैत्रस्य पत्युर्जा एव पुंश्चली। कामो मन्युर्मदो लोभः शोकमोहभयादयः कर्मबन्धश्च यन्मूलः स्वीकुर्यात् को नु तद्बुधः। अथैवम् अखिललोकपालललामोऽपि विलक्षणैः जडवत् अवधूतवेषभाषाचरितैः अविलक्षित भगवत्प्रभावः। योगिनां साम्पराय विधिम् अनुशिक्षयन् स्वकलेवरं जिहासुः आत्मन्यात्मानम् असंव्यवहितम् अनर्थान्तरभावेन अन्वीक्षमाणः उपरतानुवृत्तिः उपरराम। तस्य वा एवं मुक्तलिङ्गस्य भगवतः ऋषभस्य योगमायावासनया देह इमां जगतीम् अभिमानाभासेन सङ्क्रममाणः कोङ्कवेङ्ककुटकान् दक्षिणकर्णाटकान् देशान् यदृच्छयोपगतः कुटकाचलोपवने आस्य कृताश्मकवलः उन्माद इव मुक्तमूर्धजः असंवीत एव विचचार। अथ समीरवेगविधूतवेणुविकर्षणजात उग्रदावानलः तद्वनम् आलेलिहानः सह तेन ददाह। यस्य किलानुचरितम् उपाकर्ण्य कोङ्कवेङ्ककुटकानां राजा अर्हन्नाम उपशिक्ष्य कलौ अधर्मे उत्कृष्यमाणे भवितव्येन विमोहितः स्वधर्मपथम् अकुतो भयम् अपहाय कुपत पाखण्डम् असमञ्जसम् निजमनीषया मन्दः सम्प्रवर्तिष्यते। येन गवाव कलौ मनुजापसदाः देवमाया मोहिताः स्वविधि नियोग शौच चारित्र विहीनाः देवहेलनानि अपव्रतानि निज निजेच्छया गृह्णानाः अस्नान अनाचमन अशौच केशोल्लुञ्चनादीनि कलिना अधर्म बहुलेन उपहत धियो ब्रह्म ब्राह्मण यज्ञ पुरुष लोक विदूषकाः प्रायेण भविष्यन्ति। ते च हि अर्वाक्तनया निजलोकयात्रया अन्धपरम्परया आश्वस्ताः तमस्यन्धे स्वयमेव प्रपतिष्यन्ति। अयमवतारो रजसोपप्लुत कैवल्योपशिक्षणार्थः तस्यानुगुणान् श्लोकान् गायन्ति। अहो भुवः सप्त समुद्रवत्याः द्वीपेषु वर्षेषु अधिपुण्यमेतत् गायन्ति यत्रत्य जनाः मुरारेः कर्माणि भद्राणि अवतारवन्ति। अहोनुवंशो यशसावदातः प्रयंव्रतो यत्र पुमान् पुराणः कृतावतारः पुरुषः स आद्यः चचार धर्मं यदकर्म हेतुम् कोऽन्वस्य काष्ठाम् अपरोऽनुगच्छेत् मनोरथेनाप्यभवस्य योगी यो योगमायाः स्पृहयति उदस्ताः ह्यसत्तया येन कृतप्रयत्नाः। इति हस्म सकलवेदलोकदेव ब्राह्मणगवाम् परमगुरोर्भगवतः ऋषभाख्यस्य विशुद्धाचरितमीरितम् पुंसां समस्तदुश्चरिताभिहरणम् परममहामङ्गलायनम् इदमनुश्रद्धयोपचितया अनुशृणोति आश्रावयति वा अवहितो भगवति
तस्मिन् वासुदेवे एकान्ततः भक्तिरनयोरपि समनुवर्तते यस्यामेव कवयः आत्मानम् अविरतं विविध वृजिन संसार परिताप उपतप्यमानम् अनुसवनं स्नापयन्तः तयैव परया निर्वृत्या ह्यपवर्गम् आत्यन्तिकं परमपुरुषार्थमपि स्वयमासादितं नो एवाद्रियन्ते भगवदीयत्वेन एव परिसमाप्त सर्वार्थाः राजन्पति गुरुरलं भवतां यदूनां दैवं प्रियः कुलपतिः क्वच किङ्करो वः अस्त्वेवमङ्ग भगवान् भजतां मुकुन्दः मुक्तिं ददाति कर्हिचित् स्मन भक्तियोगम् नित्यानुभूत निजलाभ निवृत्त तृष्णः श्रेयस्य तत् रचनया चिरसुप्त बुद्धेः लोकस्य यः करुणया अभयमात्मलोकम् आख्यान्नमो भगवते ऋषभाय तस्मै श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे பஞ்சமஸ்கந்தே ஷஷ்டோத்தியாயः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.